ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஃப்ரிட்ஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜ் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஃப்ரிட்ஜிலேருந்து பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்து உட்காரும். மெயினாக சொல்லணும் அப்படின்னா கொசு. இது வந்து உட்கார்றது மட்டும் இல்லாமல் நிறைய முட்டைகளையும் போட்டு வச்சுட்டு போயிடும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணியில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நாம் ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பாட்டிலோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் அழுக்கு இருக்குது அப்படின்னு. மெயினாக ஃப்ரிட்ஜில் நிறைய இடத்த நம்ம பார்த்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். மேலாப்பில் நாம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதை விட சில இடங்களை நாம் உன்னிப்பாக கவனித்து நாம் க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கூலிங்ஸ் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பாருங்கள், முதல்ல வந்து இதோட ட்ரே எல்லாம் இந்த மாதிரி வெளியே எடுத்து நாம் க்ளீன் பண்ணணும். எனக்கு வந்து எல்லாமே கண்ணாடி ட்ரே, அதனால் முதல்ல நான் அதை தனியாக எடுத்து நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணின ஸ்ப்ரே வச்சு லைட்டாக துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ நாம் உள்ளே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜோட இன்சைடு க்ளீன் பண்ணுறதுக்கு நாம் எந்த விதமான கெமிக்கல், சோப் இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பேசிக்காக இந்த பேக்கிங் சோடா அண்ட் லெமன் இது மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும். வேறு எந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு நிறைய பின்விளைவுகள் வரும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஃபுட்டெல்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதால அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. முதல்ல நம்ம ட்ரே எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டோன்னாவே அழகாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ எல்லா இடத்துலையும் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரே அடித்து கொடுத்துட்டு ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி துடைச்சாவே போதும், அழகாக நமக்கு க்ளீன் ஆகும். அதே மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது. நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு வாரம் க்ளீன் பண்ணாமல் வச்சோன்னாவே உள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே கொசு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த கொசு எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே முட்டையும் போட்டு வச்சிடும். ஸோ நம்ம இந்த லெமன் வச்சு நம்ம கழுவி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முட்டை எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த துணியை வந்து நம்ம நல்ல தண்ணியில் அடிக்கடி முக்கி நாம் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு சுத்தமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சைடில் இருக்கிற அந்த ட்ரே எல்லாமே எனக்கு வந்து நல்லா கழட்டி இதை க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி இதில் பட்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம கழட்டி தனியாக எடுத்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். உங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கழட்ட முடியல அப்படின்னா உங்கள் டோர் வந்து அப்படியே வச்சுட்டு இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அழகாக மாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எப்போவுமே நமக்கு பேட் ஸ்மெல் வரவே வராதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டிகள் எல்லாம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும். இது வந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து டோரில் கேஸ்கட் இருக்கும். இந்த மாதிரி இந்த கேஸ்கட் வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா டோர் வந்து சரியாக நமக்கு க்ளோஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இருக்கும்போது என்ன அப்படின்னா அதிகமாக நமக்கு கரண்ட் பில் அதிகமாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நாம் இதை க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ்கட் வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு இதில் அழுக்கு இருக்குதுன்னு தெரியும். டோரில் இருக்கிற இந்த கேஸ்கட்டை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இன்சைடு நம்ம க்ளீன் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் வந்து இந்த கேஸ்கட்டை நம்ம க்ளீன் பண்ணியே விடணும். இந்த கேஸ்கட்டை நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி க்ரிப்பு கிடைக்காமல் இருக்கும்போது வெளியே இருக்கிற காற்றெல்லாம் உள்ளே போயிட்டு நமக்கு சரியான கூலிங் கிடைக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். பாருங்கள், நான் வந்து ஒரு சின்ன கிளாத் ஒன்று எடுத்துருக்கிறேன். அந்த கிளாத்தில் அந்த பேக்கிங் சோடாவும் லெமனும் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த தண்ணியை நல்லா முக்கி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி தொடச்சி விட்டாவே போதும், அது நல்லா க்ளீன் ஆகும். உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய அழுக்கு இருக்கும் இதில். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற கொசு முட்டைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜிலேருந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவி புரியும் நமக்கு. இந்த மாதிரி பேக்கிங் சோடா வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், எப்போவுமே ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி அதோட லேயரையும் க்ளீன் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரை க்ளீன் பண்ணும்போது ஒரு கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடணும். இதுக்காக நம்ம வந்து பெரிய கிளாத் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு சின்ன கிளாத்லேயே அதே துணியை முக்கிட்டு நம்ம நல்லா தொடச்சி எடுத்தாவே நல்லா க்ளீன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும்.
நாம் ஃப்ரிட்ஜில் நான்வெஜ் வச்சோம் அப்படின்னா அதிகமான ஸ்மெல் வரும் நமக்கு மறுநாளே. ஏன் அப்படின்னா அதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ மறுநாளே நம்ம வந்து ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணும்போதே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் பாதியாக கட் பண்ண லெமன் வந்து போட்டு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து பேட் ஸ்மெல் வரவே வராது. ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணோம்னா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சில ஃப்ரிட்ஜில் என்னென்னா வெளியே வந்து தண்ணி வந்துடும் இல்லைங்களா, அந்த தண்ணியில் வந்து 2-3 நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புழுக்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி புழு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாக்ஸில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வைங்க. ஸோ இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணியில் புழு வந்து உருவாகாமல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்போவுமே இந்த மாதிரி லெமன் பீஸ் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிழிஞ்சிட்டு அதோட தோல் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எப்போவுமே நாற்றமே வராது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சார்கோல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நம்ம ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக சார்கோல் போட்டுக்கோங்க. சார்கோல் அப்படின்னா கறி தான். நம்ம வீட்டில் கிடைக்கிற கறி துண்டு அல்லது சாம்பல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் நாம் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜோட ஓரத்தில் நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எப்போவுமே நமக்கு பேட் ஸ்மெல் வராது. இதுக்கு பதிலாக நார்மலான அடுப்பு கறி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பேக்கிங் சோடாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உள்ளேருந்து நமக்கு எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது. நார்மலாக நம்ம நான்வெஜ் வச்சுட்டு வர அந்த கேஸ் ஸ்மெல் கூட இதனால் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜில் அதிகமாக கொசு வந்து சேருது இல்லைங்களா, இந்த கொசு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நாம் எடுத்துருக்கிறது என்னன்னா லெமன் தோல், அதாவது எலுமிச்சை சாறு பிழிஞ்சதுக்கப்புறம் வர தோல். இந்த தோலை நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தான் போடுவோம். ஆனால் இதை வந்து நம்ம பல விதங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் கிராம்பு இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஓரமாக வச்சு விட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து கொசுவும் வராது, அதே சமயத்தில் முட்டையுமே நமக்கு போடாதுங்க. உங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து பேட் ஸ்மெல் வருது, இல்லை உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் வந்து உட்காருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி வந்து நம்ம லெமன் போட்டு வச்சோம் அப்படின்னா. கூடவே நாம் கிராம்பு போட்டு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கிராம்போட நெடியும் சேர்ந்து எந்த விதமான பூச்சியுமே நமக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வீட்டில் குக்கர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஸ்கெட் வந்து சரியாக வேலை செய்யலை, சரியாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் சைடு வழியாக வழிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இதனால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு டென்ஷனும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு குக்கரில் சரியாக விசிலும் வராது. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கேஸ்கட் எடுத்து இந்த ஃப்ரீசரில் நம்ம போட்டு வைக்கணும். அதாவது நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டை நம்ம போட்டு வச்சுட்டு மறுநாள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.